எல்லோருக்கும் வணக்கம். கியாரே செட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி இன்னைக்கு வெறும் 11 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எதனால் இப்படி சில நாட்களில் மார்க்கெட் மூவ் ஆகாமல் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிகப்பெரிய செய்தி வருது அப்படின்னா நிறைய பேர் பொசிஷன் அப்படின்றது புதுசாக அதிகமாக எடுக்க மாட்டாங்க. எதுக்கு அந்த நியூஸ் வரட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மண்டே இன்னைக்கு என்ன செட்டிங் பண்ணி வச்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது தெரியல. அதனால் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு லக் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் அமெரிக்காவில் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சைனாவில் எதிராக இருந்தாலும், உலகம் முழுவதும் இருந்தாலும் நம்ம ஆளுங்க அங்கெல்லாம் போய் தொழிலோ படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ ஏதாவது விஸ்தரிப்பு ஆகிட்டே போகுது. எக்கச்சக்கமாக நம்ம ஆளு அங்கே இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ரஷ்யா கூடயும் நட்பாக இருந்துக்கிட்டு அமெரிக்காலையும் எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல ஒரு மாதிரி எல்லா பக்கமே நம்மளுக்கு தேவையானது நடத்தி கொண்டிருந்த லக் என்பது நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த லக் நம்ம இந்தியாவுக்கு கண்டினியூ ஆகுதுன்னா, அப்போ நாளைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக அந்த வார் ரஷ்யாவும் உக்ரைனும் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சண்டை நிறுத்தி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிற அந்த 25% டேக்ஸ் என்பது குறையுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இஸ்ரேல் ஈரான் வார் நின்ன போதும், அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இருக்கக்கூடிய வார் என்பது நின்ன போதும் மார்க்கெட்ல ஒரு அப்வர்டு மொமெண்டம் என்பது நல்லபடியாக வந்தது. அப்ப இந்த முறையும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய வாரை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திடுறாருன்னு வச்சுங்களேன். அந்த கிஃப்ட் என்பது நம்மளுக்கு தான். உக்ரைனுக்கும் அதிகமாக ஆதாயம் இல்லை, ரஷ்யாவுக்கும் அதிகமாக ஆதாயம் இல்லை. அந்த வார் நின்றுச்சுன்னா நம்மளுக்கு தான் ஆதாயம் அதிகம். ஏன்னா அந்த கிறுக்கு சொன்னா கேட்க மாட்டானே அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, ரஷ்யாவை எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க. அவன் சாங்ஷன்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். சாங்ஷன் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம நாட்டுக்கு அது எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அமெரிக்கா போடுறது மட்டும் இல்லாம யூரோப்பும் அவங்களும் சேர்ந்து அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் இந்தியாவுக்கு கட்டணத்தை விரிப்போம் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னு வச்சுங்களேன். அமெரிக்காலேயே பிஸ்னஸ் எப்படி அப்படின்றது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி எந்த அளவுக்கு போகுன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் யூரோப் யூனியனும் அந்த சாங்ஷனில் சேர்ந்துட்டு நம்மளுக்கு சாங்ஷன் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் கடுப்பாயிரும். ஸோ ரொம்பவுமே மோசமான ஒரு சம்பவம் என்பது நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அல்லது ரொம்பவுமே இனிப்பான ஒரு லக், ஒரு கிஃப்ட் என்பது நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆடி மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணாமல் பண்ணி எங்கேயாவது ஆடிக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எந்த விஷயத்தையும் இந்த ஆடி மாதத்தில் பெருசாக பிளான் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தகவல், எல்லா தகவலையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த தகவலை பாருங்க. அதாவது S&P அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, உலகளவில் மிகவும் மதிப்பு மிக்க இந்த S&P அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய சோவரின் பாண்ட் ரேட்டிங், அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதில் பணம் என்பது வசூலிச்சு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கள, அது போன்ற பாண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இன்னுமே ரேட்டிங் என்பது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கின உடனே கண்டிப்பாக இவங்க கொடுத்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான தகவல். அப்போ இவங்கெல்லாம் எதுவும் பிளான் பண்ணாமல் தான் பண்ணுவாங்களா? இப்போ புட்டின் அவர்கள் ரஷ்ய அதிபர் அவர்கள்லாம் பேசிட்டு ஏற்கனவே நம்ம இவங்களுக்கு 50% டேரிஃப் அப்படின்றது அமலுக்கு வரக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் அதெல்லாம் யோசிக்காம நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அடிபட போகுது, அல்லது யூரோப்பியன் யூனியன் கூடயே நம்மளுடைய பிஸ்னஸ் ஏதாவது அடிபடுமா? ஆல்ரெடி நம்ம இங்கிலாண்டோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது போட்டுட்டோம். ஆனால் இங்கிலாந்து மட்டுமே யூரோப்பியன் யூனியன் கிடையாது, அல்லது யூரோப் பிரதேசம் என்பது கிடையாது. ஸோ அது எல்லாம் யோசிக்காமையா சரி எதுக்கு இன்னொரு 10-15 நாள் பொறுத்திருந்து அப்போ இந்தியாவினுடைய இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க துணிஞ்சு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய பாண்டுகள் ஓகே, இட்ஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் பாண்டுகளை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நம்மளுக்கு அமெரிக்கா ஆப்போசிட்டாக வந்தாலும் கூட ஓரளவுக்கு நின்று தாங்கும் இந்தியா அப்படின்ற ஒரு காரணத்தினால தானே பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, எதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபாரினர்ஸ் தொல்லையே பெருந்தொல்லையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 6 மாதம் கடும் சரிவு வந்தப்பவும் ஃபாரினர்ஸ் அதிகமாக ஹோல்டு பண்ணிட்டு இருந்த ஸ்டாக்குலாம் பெரிய அளவில் கீழே கும்பாச்சு. நம்மளுடைய டொமஸ்டிக் ரிலேட்டடான பங்குகள் பெருசாக விழுகலை. அப்போ பெரும்பாலும் நம்மளை நாமளே உணராமல் இருக்கோம். நம்ம பெரிய அளவில் வளர்ந்துட்டோம். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல்
டொமஸ்டிக்காகவே இந்த கம்பெனி இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாது, அவனுக்கு காம்படிஷன் இல்லை அப்படின்ற மாதிரியான கம்பெனிகளும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா இந்த மாதிரி வெளிநாட்டினுடைய தலைவலி இல்லாமல் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸு, பேங்க்ஸு, எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற செக்டர்லாம் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து இன்ஃபோசிஸ் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்பொழுது அல்லது அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு நியூ டெக்னாலஜி கம்பெனி அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த ஜாம்பவான்களை தாண்டி இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் பெருசாக வரலாறு படைச்சிருந்திருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஜொமேட்டோ, எட்டர்னல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜொமேட்டோ அவங்களும் இப்போ ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். ஸோ அவங்க என்னதான் ஃபுட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். இந்த கம்பெனியில் தற்போதைய தகவல்கள் என்ன அப்படின்னா, இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை சமீபத்தில். ஆனால் இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கூட 170 ரூபா பக்கத்தில் வந்தவன் இப்போ இன்னைக்கு லைஃப் ஹை என்பதை மீட்டெடுத்திருக்கான். எப்படி ஒரு ஆச்சரியமாக, எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இழந்ததை மீட்டெடுத்த ஒரு செல்ல குட்டியாக இன்னைக்கு இந்த எட்டர்னல் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு. சார், உங்களுக்கு குஜாலானா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு அவனுடைய வாழ்க்கையில் குஜாலாவே வரல. பல பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பசங்க இறுகுன முகத்தோடு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி துள்ளி கூச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறது என்ன, சந்தோஷமாக இருக்கிறது என்ன, மூஞ்சியை கலகலப்பாக வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றுறது என்ன, போச்சு கல்யாணம் ஆன உடனே அவ்வளோதான், தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு ஓரமாக மூளையில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த என்எம்டிசி பங்கு சமீபத்தில் அதனுடைய வாழ்க்கையில் குஜாலாவே இல்லை. ரொம்பவும் குறுகிய வட்டத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ரொம்ப காலமாக பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அதனுடைய சோகமான நிகழ்வு. ஃபேமஸான பங்குகள் ஆனால் இன்னைக்கு ரொம்பவும் இழந்திருக்காங்க. டாப் லூசர்ஸ் லிஸ்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கல பாவம் இந்த என்எம்டிசி வந்து நிற்கிது. என்ன ஒரு கொடுமை பாருங்க, 4% கும்பா. என்னப்பா எல்லாரும் ஒரே மாதிரி சிங்கமாக இருக்காமல் எல்லாருமே அசிங்கமாக இருக்கீங்க, என்னதான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த என்ஹெச்பிசி அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருக்கான். இன்னைக்கு டாப் லூசரில் ஃபேமஸான பங்குகள் ஏதாவது வந்து விழுந்திருக்குன்னா இந்த என்ஹெச்பிசி 4% என்பது இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்னமோ ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஆனால் போர்ட்ஃபோலியோவை வந்து பல கரடிகள் கடிச்சு கொதறி விட்டன. அந்த வகையில் இந்த என்ஹெச்பிசி அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி என்ன லோவில் இருந்து 2 முறை லேசாக ஏறியதோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கு. இனி இது மேலே ஏறப்போகுதா அல்லது தொடர்ந்து இன்னுமே இறங்கி ஒரு புது லோ, கடந்த 3 மாத லோ இல்லாமல் 6 மாத லோவை நோக்கி போக போகிறதா அல்லது சிறிய அளவில் சந்தோஷம் கொடுக்க போகிறதா அப்படின்றது சில நாட்கள் கழித்து தான் தெரிய வரும். இதுக்கு முன்னாடியே கூட பாருங்க, இப்படி சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முறை கீழே வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹையை போவானா அல்லது கீழே போவானா அப்படின்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எத்தனை நாட்கள் கழித்து ஒரு மாதிரி மேலே வந்து அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்கு ஒரு மாதம், மறுபடியும் இறங்கறக்கு ஒரு மாதம். ஸோ 2-3 மாதம் இல்லாமல் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது இது போன்ற பங்குகளே அப்படின்ற மாதிரி தான் நடைமுறை என்பது இருக்கு. ததறின ஆஹா, ததறின ஓஹோ, என்னப்பா 2 பேரும் பாட்டு பாடிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வயலண்டான பங்குகள் தான். இந்த எல்டி மைண்ட்ரி அப்படின்றது ஃபேமஸான ஒரு பங்கும் கூட. கடந்த சில வருடங்களாகவே இந்த பங்கு இறங்குவதும் ஏறுவதுமாக பெரிய மூவ்மெண்ட் என்பதை காட்டி கொண்டிருந்த பங்கு இப்போ ஒரு மாதமாக சும்மா பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது ரொம்ப ஆச்சரியமகரமாக ஜூன் மாதத்திலிருந்தே இந்த 2 days மூவிங் ஆவரேஜை ஒட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கினுடைய ரீசெண்ட் இந்த வருஷத்தில் வந்த லோவே 3500 பக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஜனவரி சமயத்தில் வந்த ஹையே வந்து ஆல்மோஸ்ட் 6000 பக்கத்தில் இருக்கு. ஸோ ஒரு பங்குக்கு மிகவும் அதிகமான ஹையாகவும் அதிகமான லோலையும் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எல்டிஐ மைண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ஓவராக ஆடுனதுனால தான் இப்போ அமைதியாக 2 மாதமாக இருக்கானான்னு தெரியல. ஆனாலும் இந்த பங்கு விஸ்வரூபம் எடுத்தாலோ அல்லது மண்ணை தோண்டி உள்ள பாதாள லோகத்துக்கு போனாலோ எந்த பக்கம் போனாலும் ரொம்ப தூரம் போக வேண்டிய தூரமாக அடுத்து வரக்கூடிய சில வருடங்களிலேயோ அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலேயோ அமைந்து வருது. ஸோ எந்த பக்கம் இது போக போகிறான் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
ஸோ இந்த எல்டிஐ மைண்ட்ரி என்ன அப்படின்றது அதாவது நிறைய சில பங்குகள்லாம் 2-3 மாதத்துலேயே என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படித்தான் இவன்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் அப்போ டபக்குன்னு கீழே விழுந்து காமிச்சான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கூட இங்கே பாருங்கள், சில நேரங்களெல்லாம் சும்மா தொட்டானா போதும், பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான் அப்படின்ற மாதிரி தொட்டானா போது ஜொங்கின்னு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் காட்ட வேண்டியது, அந்த மாதிரிலாம் இருந்தவன் தான். ஆனால் இந்த முறை என்னமோ 2 மாதமாக ஒரே இடத்துல நீட்டிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னொரு பங்கு ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற ஒரு பங்கு ஏதாவது பெருசாக செஞ்சு காமிங்களேன். ஒரு வைலண்ட்டான ஸ்டாக்குக இதுக்கு முன்னாடியும் பெருசாக மூவ்மெண்ட் காமிச்சிருக்கீங்க, அப்போ மறுபடியும் ஏதாவது பண்ணி காமிக்கலாம் இல்லை அப்படின்றதான் மார்க்கெட்டினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த 2025 இந்த 6 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600லேருந்து 1200 வரைக்கும் போக வேண்டியது, அப்புறம் 1200லேருந்து ஒரு 1900 வரைக்கும் போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 1600ன்னு இப்படி ட்ரேட் ஆகிருக்கு இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ். அப்போ மறுபடியும் வேகமாக சரிவடைஞ்சு ஏதாவது பெரிய அளவில் கீழே இறங்கி புது வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுதா, அல்லது ஏற்கனவே இருக்கிறவங்கள காப்பாற்றி விடுறதுக்காக ஒரு 300 ரூபா மேலே இது போக போகுதா இறங்க போகுதா என்பது தெரியாமல் இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற பங்கையும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏபிஎல் அப்பல்லோனுடைய கடன் எவ்வளவு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய சொத்துக்களை வித்துட்டு கடன் அடித்தா கூட ஏகப்பட்ட சொத்து இருக்கும் அப்படின்றபடி தான் இருக்குது. ஒரு 634 கோடி என்பது தான் சொத்து, அதாவது கடன் என்பது இருக்குது. இதே சொத்து அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதே 126 கோடியாக இருக்குது. அது போக அவங்களுடைய கேஷ் ஈக்குவலண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதில் ஒரு 112 கோடி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் 52 வீக் ஹையுக்கும் 52 வீக் லோவுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நீ எந்த பக்கமாவது ஒரு பக்கம் ஒரு 300-400 ரூபா ஏறணும் அல்லது இறங்கணும், அது நீ எந்த பக்கம் பண்ண போகிற, அடுத்த 6 மாதத்துல கழித்து எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல குஜால் குட்டியாக இருக்க போகிறாயா அல்லது கும்பா குட்டியா அப்படின்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இவனையெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போல. ஏன்னா வாழ்க்கையில் கூட பாருங்கள், நிறைய பேர் ஓவராக ஆட்டம் போடிக்கிட்டு இருந்தாங்கன்னா சில வருடங்கள் கழித்து பார்த்தா அவங்கள கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திட்டு போயிடும் வாழ்க்கை என்பது. அதனால் ஓவராக ஆடாமல் அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. என்றைக்காவது நடு ரோட்டில் போய் நின்னா கூட இவனுக்கு வாய் கொழுப்பு அதிகங்க, அதாங்க நடு ரோட்டில் வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரியாவது பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ எப்படியெல்லாம் ஆடிச்சு தெரியுங்களா இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்ப ஓவராக ஆடுனதாக மார்க்கெட்டில் ஒரு வேலை பார்த்துருக்கு. 2024 கூட 60 ரூபாய் எங்கே, அதுக்கப்புறம் 170 ரூபாய் எங்கே, அப்புறம் மறுபடியும் வெறும் 70 ரூபாய் எங்கே, எப்படி ஏறி எப்படி இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு 0.28% டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. உனக்கு ஏன்பா இப்படி ஒரு கும்பா குட்டி வேலை நடந்ததுன்னா நீ பண்ண வேலை எப்படி, உன் வேலை வந்து எப்படின்னு பாரு. சமீபத்தில் 2 குவார்ட்டர்லேயும் லாஸ் மேக்கிங் பண்ணி வச்சிருக்க, அதனால தான் உன்னை மார்க்கெட்டில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் வந்து யாரும் தப்பிக்கவே முடியாதுங்க நண்பர்களே. எப்படி தப்பிப்பாங்க? இந்த நல்லா ஏறிக்கொண்டிருந்த பங்கு திடீர்னு ஏன் கீழே இறங்குது, ஒருவேளை 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் மொமெண்டமில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பாருங்கள் 2 days மூவிங் ஆவரேஜ் தொட்டு ஏறி இருக்குது. ஸோ மொமெண்டம் இருக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறங்கின மாதிரி இறங்கி பாதி ரெக்கவரி என்பது ஆயிருக்கா, இறங்கிட்டு ரெக்கவரி ஆயிருக்கா. மற்றும் ஒரு முறை கீழே விழுந்தப்ப சுதாரிக்கக்கூடிய இடமே 100 ரூபா ரேஞ்சு தான். 170 ரூபாய் இருந்தவன் கீழே இறங்கும்போது சுதாரிக்கிறதுக்கு ஒரு இடம் என்பதே 100 ரூபா. அப்போ அது 70 ரூபா கும்பா பாடினா தான் அவன் கும்பா பாடுறானே தெரிய வரும். ஏன் கும்பா பாடுனான்னாக்கா இதெல்லாம் முதல்லையே ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. மார்ச்னுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரும், ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்துல தான் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த ஏப்ரல் அல்லது மே மாதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் தான் 2 ஜோன்லையுமே வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த விஷயத்தை முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டு இவன் இப்படி குவார்ட்டரில் எதிர்காலத்தில் லாஸ் மேக்கிங் வருவான்னு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணியிருக்கு. மேபி நீங்கள் சில பேர் இப்படி கூட கவுண்டர் பண்ணலாம், அது மார்க்கெட்டே மொத்தத்துக்கு இறங்கிட்டு இருந்ததுங்க தொடர்ந்து 5-6 மாதமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். பட் எது எப்படியோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபியூச்சர் எல்லா தகவலையுமே ஒரு தகவல் கூட விடாமல்
உள்ளே வந்து அது கணக்கில் எடுத்துக்கும் அப்படின்றதுக்கு தான் ஒரு பேசிஸ் சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. ஸோ அந்த வகையில் கடைசிக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் விட்டு கீழே இறங்கும்போது கூட வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இறங்குனதுனால பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இறங்கிட்டே அவன் திருப்பி மேலே இருந்தான்னு வச்சிங்களேன், யாரும் இதை பற்றி பேச போகிறதில்ல. பட் இந்த பங்கு டெக்னிக்கலாகவும் ஒரு கட்டத்தில் இறங்கியிருக்கு. அது லாஸ் மேக்கிங்காக வரும் அப்படின்றதையும் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரூப் கணிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஹெவியாக கிராஷ் என்பது ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஆள் அவரே என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் யாருனாலையும் தவிர்க்க முடியாதுங்க. மேக்ஸிமம் ஒன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பங்கு லோ ரேட்டில் இருக்கும்போது பிக்கப் பண்ணுற முயற்சி பண்ணலாம். அது ஒன்று தான். ஏன்னா உச்சத்தில் வாங்கி நஷ்டப்படுறதுக்கு லோ ப்ரைஸில் எடுக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு லாஸை குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகை. அது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும் உலகத்திலேயே அப்படின்றது தான் பல பெரிய ஆட்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்டாக்கில் போய் குப்புன்னு உழுகாமல் பல்வகைறு வகையில் டைவர்சிஃபை அப்படின்றது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற 2 பாயிண்ட் தான் உங்கள் சைடு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். மற்றது எதாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் பாவிகளா, நான் எவ்வளவு பெரிய அப்பா டக்கராக இருந்தேன், ஆனால் இப்போ யாருக்குமே நான் அவசியம் இல்லையா? என்னை எல்லாரும் விட்டுட்டு எங்கேயா போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த மசகான் டாக், அதாவது டிஃபென்ஸ் செக்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் என்பது இதுக்கு முன்னாடி ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் வந்து ஆடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக இதுக்கு ஒரு நியூஸ் என்பது கிடைச்சிது. அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறிவிட்டது. கரெக்டாக இது இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நிற்கிது. இதுக்கு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்குமா அல்லது நெகட்டிவ் நியூஸ் கிடைக்குமா? திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் அவர் போகிற வேகத்தில் பார்த்தா அவருடைய ரசிகர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எங்கால் ஒரே மாதத்தில் ஒரு எத்தனை போரையை அவர் நிறுத்துவார், அவரே ஒரு புறா. ட்ரம்ப் அவர்களை ஒரு மனுஷனாக பார்க்காதீங்க, அவரை ஒரு சமாதான புறாவாக பாருங்கன்னெலாம் அவருடைய ரசிகர்கள் கண்டமேனிக்கு புகழ்ந்து எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமாக இந்த டிஃபென்ஸ் துறைக்கு முக்காடு போட்டு விடும் வேலையை ஏதாவது நடக்குமா? அல்லது புட்டின் வந்து இங்கே பாரு நான் கண்டபடி பேசிடுவேன், அப்படியே அலாஸ்காலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து டிஃபென்ஸ் துறைக்கு பாசிட்டிவ் நியூஸ் வருமா என்ன எதுன்னு தெரில. பட் இப்போதைக்கு பல பேர் கண்டுக்கிட்டு ரொம்பவுமே கவனிப்பு இருந்த ஒரு பங்கு தான் மசகான் டாக். அந்த பங்குக்கு இப்போ என்ன போகுதுன்னு தெரில. அது கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி ஏறிச்சுன்னா என்னம்பாங்க சில பேர், 2 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டு அவனை தூக்கி விட்டுருச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிம்பாங்க. இதே கும்பா பாடி கீழே ஒரு 20-30% இறங்குச்சுன்னா அது வந்து ரிசல்ட், அதனுடைய சப்போர்ட் வந்து அதை காப்பாற்றல, பாவம் கும்பா பாடிடுச்சு அப்படிம்பாங்க. நண்பர்களே, நம்ம வீட்டில் போய் அடி வாங்குறோம், அது வந்து அவங்களா நம்மளை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடித்தா அது ஓகே, அது வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று எடுத்து பேசுகிறீங்க. இப்போ மச்சினிச்சி ஏன் ஊருக்கு வரல அப்படின்னு ஏதாவது ஒன்று டாபிக் எடுக்கிறீங்க. ஏதாவது ஒன்றை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறது தேவையில்லாத வேலை தானே. உங்களை பிடிச்சி அவங்களா அடித்தா ஓகே, இட்ஸ் ஃபைன், ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு போயிடலாம். நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு போய் மாட்டிக்காமல் இருந்தாவே பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அல்லது கடைசிக்கு சரி சண்டையை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியாவது மன அமைதியாக போகலாம். அப்படித்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பங்கை போய் தேவையில்லாமல் எடுத்து அடி வாங்கிறது ஒன்று, தெரிஞ்சு ஒரு பங்கை வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து அடி வாங்கி சரி பரவாயில்ல இத்தனை பாசிட்டிவ் ஃபேக்டர் இருந்து அவன் கீழே கும்பா ஆகிட்டான் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிறது ஒன்று. மிக குறுகிய காலத்திலேயே உங்களுடைய பணத்தை 30% கும்பா பாடி விட்டுருக்கும். இந்த எம்எம்டிசி அப்படின்ற பங்கினுடைய உச்சத்தில் யாராவது போய் சிக்கியிருந்தா மிக வேகமாக 30% என்பற பணத்தை அது கும்பா பாடிட்டு இருக்கும். அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கும் கிடையாது. அதே மாதிரி இதனுடைய டேர்ன் ஓவர் என்பதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸ் டேர்ன் ஓவரே ஒன்றையுமே காணும். அப்படி இருக்கக்கூடிய பங்கு தான் எம்எம்டிசி. ஸோ என்றைக்குமே தெரிஞ்சே போய் குழியில் விழுகிறத விட யாராவது நம்மளை குழிக்குள்ளே பிடிச்சி இழுத்து விட்டா கூட சரி நம்மளை ஒருத்தர் இழுத்து விட்டான் அப்படின்ற மாதிரியோட நினச்சிக்கலாமே ஒழிஞ்சு நம்மளா போய் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். சாருக்கு இதுதான் வேலை, அவர் வேலையே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பங்குகள் ஒரு சில கட்டங்களில் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் திடீர்னு ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படித்தான் இந்த சமீபத்தில் ஐபிஓவில் இருந்து வந்து லிஸ்டான ஐஜிஐஎல் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் 640 ரூபாயிலிருந்து பெரிய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன நினச்சானா ஒரு குறிப்பிட்ட சந்து பொந்துக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சந்து பொந்து அப்படின்றதனுடைய லோ ப்ரைஸ் கிட்ட அது ஒரு 340 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து ஆடிக்கிட்டு இருக்கு.
இது ரொம்பவும் வேகமாக ஏறியும் வேகமாகவும் கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அப்போ ஒரு செப்டம்பர், நவம்பர், அக்டோபர் அப்படின்ற சமயத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பங்கு உச்சிக்கு வருமா, அல்லது மறுபடியும் ஒரு புதிய வீழ்ச்சியாக ஒரு 200 ரூபாய்க்கெல்லாம் போய் இன்னுமே சீப்பாக ட்ரேட் ஆகுமா? ஆல்ரெடி ஒரு மாதத்தினுடைய சீப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மறுபடியும் ரெக்கவரி ஆகுமா, அல்லது இன்னுமே சீப்பாக போய் ட்ரேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி ஆகிட்டு இருக்கு. எது எப்படியோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகளுக்கு இதுதான் வேலையாக இருக்குது. ஏறுவதும் இறங்குவதுமா இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக விற்றாக்கா அதில் லாபம், இல்லைன்னா அப்புறம் கையை கட்டிக்கு வந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நன்றி, வணக்கம்.